ஹாய் லவ்லீஸ், வெல்கம் டு மாம் லைஃப் இன் பிங்க். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னோட 36th பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. செலிப்ரேஷன்னா பெரிய செலிப்ரேஷன்னா இல்ல. 36 பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா தியாவும் வந்து என்னோட ஹஸ்பண்டும் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸா பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து எழுதிட்டு இருந்தாலாமா. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து அந்த ரூமுக்கு, இந்த ரூமுக்கு அடிக்கடி போயிட்டு, போயிட்டு வருவேன் இல்லையா? ஸோ அதனால அவளுக்கு எனக்கு தெரியாம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்ட் வந்து எழுதி வச்சிருந்தா, "ஹேப்பி பர்த்டே மம்மி" அப்படின்னு சொல்லிட்டு. அ ஸோ ஃபர்ஸ்ட்டு அவ தான் வந்து எனக்கு அந்த கிஃப்ட்டே குடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இயர்பாட்ஸ் வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க. சாரி, ஏர்பாட்ஸ். அ ஸோ நான் வந்து ரொம்ப நாளா வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆனா வந்து வாங்கலாமா, வேணாமா? பிகாஸ் பாப்பா இருக்கிறதுனால நான் ஏர்பாட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியாது. காதுல வச்சுட்டு இருக்கும்போது அவ பேசுற சவுண்ட் எதுவுமே கேட்காது அப்படிங்கிறதுனால, நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறது. அ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். அ அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே வந்து சர்ப்ரைஸா வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு. செம்ம ஹேப்பியா இருந்துச்சுங்க. ஆ ஸோ வாங்கிட்டு வந்த உடனே பத்திரமா அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா, அத எடுத்து, ஏன்னா பாப்பா இருந்தா அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடம் பிடிப்பா அப்படின்னு சொல்லி அத பத்திரமா எடுத்து வச்சுட்டு, அ கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நைட்டு தான் வந்து அந்த இயர்பாட்ஸே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு. ஸோ அதில தான் இப்ப நான் வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பர்த்டே அ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏர்லியாவே வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவோம். அதனால வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஆ பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து கல்யாண பெருமாள் கோயில் இருக்கு. ஸோ அங்க தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் என்னாச்சுன்னா, சாட்டர்டே ஆ ஆயிடுச்சு. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கூட்டம் பயங்கரமா இருக்கும் இல்லையா? சரியான கூட்டங்க. பயங்கர கூட்டம். பிளஸ் வந்து அது வந்து அ டெம்பிள் வந்து க்ளோஸ் பண்ற டைம். ஸோ அந்த உச்சி பூஜையும் வந்து நடந்துட்டுருக்கும். பயங்கர கூட்டமா இருந்துச்சு. லைன் வந்து வாசல் தாண்டியே வந்து இருந்தது. ஸோ அதனால கோயிலெல்லாம் சுத்திட்டு, இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அ அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டபத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோங்க. காத்து செம்மையா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜாலியா நடந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா சில்லுன்னே இருந்துச்சு. என்னதான் வெயில் வெளியில வந்து வெயில் நல்லா தெரிஞ்சாலும், அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சில்னஸ்ஸாவே இருந்துச்சுங்க. அதனால வந்து கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அ சரி, வெளியில வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா, 11:30 தான் ஆச்சு. ஸோ கண்டிப்பா வந்து அந்த டைம்ல யாருமே வந்து லஞ்ச் சாப்பிட மாட்டோம். பசிக்கவும் இல்ல. ஏன்னா மார்னிங் நாங்க கிளம்பும்போது தான் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்தது. அதனால பசிக்கவே இல்ல. சரி, பக்கத்துல வந்து crocodile பார்க் இருக்கு. அங்க போலாம், கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்கள வந்து அங்க கூட்டிட்டு போயாச்சு. crocodile பார்க்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் வந்து ₹100 வந்து நம்ம பே பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து ₹50. திருத்தி பாப்பாக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. பட் எனக்கு நம்ம வந்து சின்ன வயசுல நாங்க இந்த crocodile பார்க் வந்திருக்கோம். பட் அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய crocodiles வந்து இருக்கும். நெறைய பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்ப எல்லாமே நெறைய குறைஞ்சிருச்சுங்க. கம்மியா தான் இருக்கு. ஒரே ஒரு அ ப் அ குட்டையில மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 20 crocodiles. அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துலயுமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணொண்ணு வந்து வச்சிருக்காங்க. 1, 2 அப்படிங்கிற மாரி விட்டு வச்சிருக்காங்க. ஸோ crocodiles கூட ரொம்ப வந்து கம்மியான மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த crocodiles கொஞ்சம் வெளியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணிக்குள்ள இருந்துச்சு. ஸோ டோட்டல் கவுண்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 crocodiles தான் இருக்கும். ஸோ நாங்கலாம் வந்து சின்ன வயசுலலாம் வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான crocodiles இருக்குங்க. ஆ ஸோ இந்த வாட்டி வரும்போது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். பெருசா குழந்தைங்க வந்து
அ இந்த இந்த குரோக்கடைல்ஸ பார்த்து தான் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ திருத்தி பாப்பா வந்து கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா, அவ வந்து இந்த பார்க்குற வயசு இல்லையா? அதனால அவ வந்து என்ஜாய் பண்ணா. ஆரத்யா வந்து அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணல. பிளஸ் வந்து கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் ஹாட்டா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, ஆரத்யா வந்து அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணல. போய் சாப்பிடலாம், பசிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா. சரி ஓகே. கொஞ்ச நேரம் நம்ம வந்ததுக்கு இங்க இருந்துட்டு போலாம். ஏன்னா 12:30க்கு மேல போனோம் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிடறதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிடுவோம். பசியே இல்லாம போய் சாப்பிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே ஷாப்ல வந்து ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு. ஆ ஸோ எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பியும் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து ரவுண்ட் அடிக்கணும். ஸோ அப்ப வந்து கொஞ்சம் எல்லாருமே தெம்பாயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு லஞ்ச் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டார்டாய்ஸ் பாருங்க, இதுக்கோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 152 இயர்ஸ் ஆகுதாமா. ஆக்சுவலா நான் அந்த டார்டாய்ஸ் வந்து நான் பார்க்கவே இல்ல. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கல்லு மாரி தான் இருந்தது. திடீர்னு அது மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தான், அது வந்து டார்டாய்ஸ் அப்டின்னே தெரியுது. ஆ ஸோ அது வந்து 152 இயர்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. சீரியஸ்லி வந்து எப் 152 இயர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு குரோக்கடைல் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள வந்து மிரர் மிரர் குரோக்கடைல் அப்டின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதுல ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நேரா பார்த்தீங்கன்னா, லஞ்ச்க்கு வந்து நாங்க வெளில வந்தாச்சு. லஞ்ச்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, பக்கத்துல உள்ள குரு மெஸ் அப்டின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். ஸோ ஆல்ரெடி இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் நெறைய டைம்ஸ் வந்து வந்திருக்காங்க. இங்க வந்து ஒரே ஒரு வாட்டி பார்சல் மட்டும் நாங்க வந்து சாப்ட்டுருக்கோம். நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறதே வந்து நம்ம போய்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அங்க தான் வந்திருந்தோம். ஸோ அங்க பார்த்தீங்க அப்டின்னா, பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. சீரக சம்பா பிரியாணி தான். சூப்பர் டேஸ்ட்டா வந்து பிரியாணி இருந்துச்சு. பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், ஸ்க்விட் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஸ்க்விட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு ஸ்க்விட் வந்து எப்படி பண்ணாலுமே பிடிக்கும். ஃப்ரையா இருந்தாலும் சரி, தொக்கு, கிரேவி எது இருந்தாலுமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்க்விட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு தாங்க இருந்தா. கடைசியா வந்து கிளம்பும்போது தான் வந்து எந்திரிச்சா. ஸோ அதனால வந்து வெளியில வந்தோனே அங்க ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. ஒரு 2 டாய் மட்டும் அவங்க வாங்கி கையில குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேக் கட் பண்ணிட்டு, குழந்தைங்களுக்கு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு, நாங்களும் கேக் சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு டே வந்து செம்ம சூப்பரா போச்சுங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மாம் லைஃப் இன் பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா பாய்.